श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு சாய்நாதரின் ஆசீர்வாதத்துடன் சத்குரு பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் அனுகிரகத்துடன் இந்த சத்சங்கத்தில் ஸ்ரீ குரு சரித்திரம் 15வது சாப்டர் பாராயணப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்மளோட உபனிஷத் கிரந்தங்களிலிருந்து 4 விதமான ஆசிரம தர்மங்கள் தெரியப்பட்டுள்ளது. இன்று முதலாவது பிரம்மச்சரியாசிரமம், இரண்டாவது கிரகஸ்தாசிரமம், மூன்றாவது வானப்பிரஸ்தாசிரமம், நாலாவது சந்நியாசாசிரமம். இந்த 4 ஆசிரமங்கள் பற்றி சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு ஒரு 7-8 வயசு வந்த பிறகு உபநயனம் என்று செய்வார்கள். அதற்கு பிறகு அவங்கள வித்யாபியாசத்துக்காக குருகுலத்துக்கு அனுப்புவார்கள். அந்த குருகுலத்தில் அனைத்து சீடர்களும் எல்லா விதமான சேவை செய்வார்கள். அப்படி என்றால் ஆசிரமத்தை சுத்தப்படுத்துறது, ஏரியிலிருந்து நீர் கொண்டு வருவது, காட்டுக்கு சென்று ஹோம சமிதங்கள் கொண்டு வர்றது, பிக்ஷை செய்து குருவுக்கு சமர்ப்பண செய்யறது, இது இந்த விதமான எல்லா வேலைகள் செய்வார்கள். விதவிதமான எல்லா பணிவிடைகள் செய்வார்கள். இங்க ஒரு மன்னர் வீட்டு இளவரசனானாலும் சாதாரண வீட்டில் பிறந்தவனானாலும் சமமாக சேவை செய்வார்கள். புராணத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர் இவங்க எல்லாருமே குருகுலத்துக்கு செஞ்சு அங்க குருவுக்கு சேவை செஞ்சாங்க அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கிறோம். ஸ்ரீராமர் வசிஷ்ட விஸ்வாமித்ர முனிவர்களும், ஸ்ரீகிருஷ்ணர் சாந்தீப குருகளும் அவங்களுக்கு சேவை செஞ்சிருக்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி. அப்படி குரு அனுகிரகத்துடன் வித்யாபியாசம் முடித்துவிட்டு குருவாக்னையுடன் விவாகமாடி கிரகஸ்தாசிரமத்துக்கு வருவார்கள். பிறகு சந்தான பிராப்தி அடங்கி தன் மகனுக்கு கல்யாணம் நடந்த பிறகு குடும்ப பொறுப்புகள் மகனுக்கு ஒப்படைத்து விட்டு தன் மனைவியோட ஏதோ ஒரு புண்ணியக்ஷேத்திரத்தில் நிவாசம் அடைவார்கள். சில நாட்கள் பிறகு தன் மனைவியோட அனுமதி பெற்று சந்நியாசாசிரமம் ஸ்வீகரிப்பார்கள். ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ்ல மட்டும் குருவாக்ஞை வழங்கி பிரம்மச்சரியாசிரமத்திலிருந்து சந்நியாசாசிரமம் ஸ்வீகரிப்பார்கள். இது வெறும் ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ்ல மட்டும்தான் நடக்கும், தவிர நம்மளோட ஓன் டெசிஷன் கிடையாது. இங்க செல்ஃப் டெசிஷன் எடுக்க கூடாது. வெறும் ஸ்பெஷல் ஆன குருவாக்ஞை இருந்தா மட்டும்தான் இந்த விதமான பிரம்மச்சரியாசிரத்திலிருந்து சந்நியாசாசிரமம் ஸ்வீகரிக்க முடியும். யாரு அதை பண்ண வேண்டும் அப்படின்றது குரு தான் முடிவெடுப்பார்கள். இந்த சந்நியாசாசிரம தர்மங்கள் பற்றி ஸ்ரீ குரு அவர்கள் இந்த அத்தியாயத்தில் விவரமாக கூறினார். இப்படி கேட்ட உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன் ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் வித்யாபியாசம் கொடுத்தார்கள், ஏன் பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கல என்று சந்தேகம் வரும் நமக்கு. இது பெரிய அநியாயம் என்றது தோன்றும். பெரிய அநியாயம் நடந்தது அனுவாங்க, சமநியாயம் இல்லை என்று பேனர் தூக்கிட்டு வெளியே வருவாங்க இல்லையா? இங்க அப்படி கிடையாது. ஒரு ஆண் குழந்தை 7-8 வயசுல குருகுலத்தில் அறிந்த ஞானம் எல்லாமே அதே வயசில் தன் மனைவியாக வந்த அந்த பெண்களுக்கு தெரியப்படுத்தி தன்னோட சமமாக செய்துவார்கள். மறுபடியும் படிக்கிறேன்.
ஒரு ஆண் குழந்தை 7-8 வயசிலிருந்து குருகுலத்தில் அறிந்த ஞானம் எல்லாமே அதே வயசில் தன் மனைவியாக வந்து அந்த பெண் குழந்தைக்கு தெரியப்படுத்து தன்னோடு சமமாக செய்துவார்கள். அதாவது தன் மனைவியே சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு போதனை செய்வார்கள். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்கு. நமக்கு புராணத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு இதிகாசத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் இங்க பார்க்கலாம். சதி சாவித்திரி கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சதி சாவித்திரி அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்த பிறகு யமதர்மராஜு வந்து அந்த உயிர் கொண்டு போறதுக்கு வரும்போது அவங்கள தடுத்து நிறுத்து அவங்கள கிட்ட பிரார்த்தனை செய்வாங்க. நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு ரொம்பவே வேண்டிக்குவாங்க. முதல் நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, முதல்ல சதி சாவித்திரிக்கு யமதர்மராஜு எப்படி பார்க்க முடிஞ்சது? நமக்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா? நம்ம யாருமே பார்க்க முடியாது. யாரு வந்தாங்க, யாரு உயிர் கொண்டு போறாங்கன்றது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். இங்க இந்த விஷயம் சதி சாவித்திரிக்கு மட்டும் எப்படி முடிஞ்சது அப்படின்னா, அவங்க வந்து எப்பத்துல இருந்தும் அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் தீட்சை பண்ணிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து மிருத்யுஞ்சய மந்திரம் தீட்சா அவங்க பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பெண்களுக்கு கூட மந்திர சாதனை என்றது உண்டு அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். இதே போல பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இங்க சொல்லிக்கிறோம். அதனால் பெண்களுக்கு எந்த விதமான அநியாயம் நடந்ததில்லை என்றது நாம இங்க புரிஞ்சிக்க வேண்டும். இதே போல கிரகஸ்தாசிரம தர்மம் பற்றி ஸ்ரீகுரு அவர்கள் இதுக்கு முன் அத்தியாயத்தில் விவரமாக கூறினார். இந்த அத்தியாயத்தில் சந்நியாசாசிரம தர்மம் பற்றி ஸ்ரீகுரு அவர்கள் என்ன கூறினார் என்று பார்க்கலாம். ஸ்ரீகுருவின் மகிமை எல்லா இடங்களுக்கும் தெரிய வந்தது. ஆகையால் நீண்ட தூரத்திலிருந்து பல பேர் அவர் தரிசனத்துக்காக வர தொடங்கினார்கள். அதில் சில நல்லவர்கள், சிலர் பக்தர் போல நடித்த கயவர்கள். முன்பு பரசுராமர் தீய மன்னவர்களை கொன்றுவிட்டு பெற்ற நிலத்தை எல்லாம் பிராமணர்களுக்கு தானம் செய்து எங்கோ ஒரு மூலையில் தபம் செய்து கொண்டிருக்கையில் அங்கும் வந்து அந்த இடத்தையும் தானமாக கேட்டவுடனே அதையும் தானம் அளித்துவிட்டு மறைமுகமாக கடலுக்குள் சென்றிருந்தார். நம்ம யாருமே விடமாட்டோம். யாரு எங்க இருந்தாலும், கடலுக்குள்ள இருந்தாலும், 7 மலை மேல இருந்தாலும், எங்க இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சு எனக்கு காரு வேணும், எனக்கு ஒரு 2 ஃபிளாட்ஸ் அபார்ட்மெண்ட்ல ஒரு 2 ஃபிளாட் வேணும், அப்படியே எனக்கு ஜாப் வேணும், இப்படின்ட்டு நிறைய நம்ம வந்து அவங்கள கிட்ட வேண்டிக்கிறோம். ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மள வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க எங்கேயோ ஒரு மூளை போயிட்டு அவங்க நமக்கு தெரியாம அங்க வசிக்கிறாங்க. அதே போலவே ஸ்ரீகுருவும் தன்னை நாடியவரும் கயவர்களிலிருந்து தப்பிக்கிறதுக்காக மறைமுகமாக இருக்க நினைத்தார். இப்போது தன் சீடர்களை அழைத்து, நான் இந்த வைத்தியநாதத்தில் சில நாள் தனியாக இருக்க நினைத்தேன். என்ன சொல்றார் அவரு? தன் சீடர்களை அழைத்து நான் இந்த வைத்தியநாதத்தில் சில நாள் தனியாக இருக்க நினைத்தேன். ஆகையால் நீங்கள் எல்லோரும் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லுங்கள் என்று கூறினார். இதை கேட்டு சீடர்கள் அவர் பாதங்களை தொட்டு வணங்கி வேதனையுடன், நீங்கள் ஏன் எங்களை ஒதுக்கிறீர்கள்? உங்கள் பாதங்களில்
சகல தீர்த்தங்களும் கேத்திரங்களும் இருக்கின்றன. அப்படி இருக்கையில் உங்களை விட்டு வேறு தீர்த்த யாத்திரைகள் ஏன் செய்ய வேண்டும் என்று கூறினார். அவங்க வேண்டினார். சிஷ்யங்கர் எல்லாமே அவங்கள வேண்டிக்கினார். இங்க நம்ம ஒரு விஷயம் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அது என்னன்னா, நம்ம எல்லாருமே எதுக்காக பூஜை, தீர்த்த யாத்திரைகள், விரதங்கள் இதெல்லாம் செய்வோம்னா நமக்கு குரு தரிசனம் கிடைக்கிறதுக்காக தான். நம்ம பூஜை எல்லாம் எதுக்கு செய்யறோம், தீர்த்த யாத்திரைகளுக்கு ஏன் போயிட்டு வரணும், அதே போல விரதங்கள் எல்லாம் எதுக்காக செய்யணும்னா நமக்கு குரு தரிசனம் ஆகணும், குரு கிடைக்கணும், குரு தரிசனம் ஆகணும் என்றதுக்காகவே இது எல்லாமே நம்ம செய்ய போவோம். நம்ம தபசு பழிச்சு அப்படின்னா நம்மளோட பூஜை தபங்கள் எல்லாம் பலிதம் கொடுத்து நமக்கு ஒரு குரு தரிசனம் கிடைச்சத வச்சுக்கோங்க. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சம்பூர்ண சரணாகதி தான், சரணமடையணும், குருவுக்கு சரணமடையணும். அப்படின்னா என்ன, அவங்க சொன்னபடியே நம்ம நடந்துக்கணும், தவிர நமக்கு என்ன தோணுதோ அது பண்ணக்கூடாது. அப்படின்னா எனக்கு சின்ன புதுல இருந்து எல்லாம் பாரம்பரியமா இந்த பூஜை பண்றது பழக்கம் உண்டு, இல்ல வீட்டுல இந்த தீர்த்த யாத்திரைகளுக்கு போறது பழக்கம் உண்டு, இல்ல அந்த விரதம் பண்ணலான்னா எனக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற சந்தேகம் எல்லாம் வரவே கூடாது. ஏன்னா குரு மட்டும்தான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனோட ஏக ரூபம். அப்படி இருக்கும்போது அவங்க நமக்கு வேண்டிப்பட்டது நம்ம என்ன செய்யணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்கள கொடுத்த விதி விதானம் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, தவிர நம்மளுக்கு நம்ம நடிச்சதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ நம்ம குரு சரித்திர பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சோமவார விரதம் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலருக்கு அனந்த விரதம் செய்ய சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சிலருக்கு மந்திர உபதேசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி அவங்க கொடுத்தது பிறகுதான் எந்த பூஜை ஆனாலும் எந்த விரதம் ஆனாலும் நமக்கு பலிதம் கொடுக்கும், தவிர நம்மளா பண்ண அதுக்கு ஒரு பலிதம் கிடைக்கிற பலிதம் ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. அதனால குரு தர்சனம் ஆன பிறகு சர்வ தர்மான் பரிச்சர்ய மாமேக்கம் சரணம் விரஜா அப்படின்ட்டு அவங்களுக்கே சரணாகதி உடையணும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சீடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் புதையல் பக்கத்திலேயே இருக்கும்போது பணத்துக்காக காடுகளை ஏன் தேட வேண்டும், புதையல் பக்கத்திலே இருக்கும்போது பணத்துக்காக காடுகளை ஏன் தேட வேண்டும் என்று முறைவிட்டார்கள். அவங்களுக்கு ஸ்ரீகுரு பாதம் விட்டு வேறு எங்கேயோ போறதுன்றது அவங்களுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. அதை கேட்டு குரு பகவான், சன்னியாசிகள் 5 நாட்களுக்கு மேல் ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது, சன்னியாசிகளான பிறகு தீர்த்த யாத்திரங்கள் செய்ய வேண்டும், அப்போதுதான் மன உறங்கினம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன் நம்ம இங்க 5 நாட்களுக்கு மேல் ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க சாயுவின் திருவிளையாடல் கிரந்தத்துல இருந்து ஞாபகம் வரும். அது என்னன்னா, டெய்லி ஒரு சன்னியாசி ஒரு துவாரகா மாயில, பாபாவோட துவாரகா மாயில உட்காருவாரு. டெய்லி ஒரே பிளேஸ்ல உட்காந்துருவாரு. அவங்க ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு அவங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துலயே உட்காருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சன்னியாசி அந்த பொண்ணு போய் பார்த்து திட்டி அவங்கள வெளியே அனுப்புவாங்க. அது நடந்த பிறகு பாபா எல்லாரும் மேல எல்லாரும் திட்டி வெளியே அனுப்புவாங்க. கொஞ்ச நேரம் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சன்னியாசி இந்த திட்டெல்லாம் எனக்கு இல்ல, அது வேற யாருக்கோ, நான் மட்டும் சன்னியாசி தானே,
எனக்கு என்ன எதுக்கு திட்டுவாங்க அப்படின்ட்டு மறுபடியும் வந்து அதே பிளேஸ்ல உட்காரத்துக்கு ட்ரை பண்ணும்போது மறுபடியும் பாபா வந்து திட்டி வெளியே அனுப்புவார்கள். அப்படின்னா என்ன புரியுதுங்க? நம்ம டெய்லி ஒரு இடத்தில் எங்கேயாவது உட்காரனா அது நம்மளோட இடம் எப்படி ஆகும்? யாருக்கும் அது வந்து நம்மளோட இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இருக்கிற வீடே நமது கிடையாது. கொஞ்ச நாள் பிறகு இந்த தேகம் விட்டு நம்ம போனது பிறகு அந்த வீடாகட்டும், அந்த பிளாட் ஆகட்டும், இந்த வேற எந்த சொத்தாகட்டும் நம்மதான் இருக்காது. அத நம்ம கூட வராது. அப்படி இருக்கும்போது சன்னியாசி என்றவர் எல்லாமே விட்டுட்டு வந்தது பிறகு அந்த பிளேஸ் மட்டும் என்னோடது அப்படின்ட்டு ஒரு அபிப்பிராயம் எப்படி ஏற்படுத்துறதுன்றதுக்கு பாபா வந்து அங்க கத்த ஆரம்பிச்சுட்டாரு. அதனால இங்க ஸ்ரீ குரு பகவான் என்ன சொல்றாருன்னா, சன்னியாசிகள் 5 நாட்களுக்கு மேல் ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா என்ன ஆகும்? இந்த இடம் நல்லா இருக்கு, இங்க பக்கத்திலேயே ஏரி இருக்கு, சோ தண்ணிக்காக தேட வேண்டிய தேவையில்லை. சோ இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே நமக்கு டெய்லி பிரசாதம் கொடுக்கறாங்க, எல்லாமே நல்லா பாத்துக்கிறாங்க, அதனால இங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தோணும். அதனால ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. எப்போ இருக்கணும்? நம்ம மனம் பிரசாந்தமான பிறகு, நமக்கு இந்த சந்நியாசம் வந்து மனசில் வந்து அந்த சந்நியாசம் வந்த பிறகு வெளியே ஒரு காஷாயம் மட்டும் இல்லாம நம்ம மனசில் அந்த சந்நியாசம் என்ற ஒரு ஃபீல் ஸ்ட்ராங்கா வந்த பிறகு, அதுக்கு பிறகு நம்ம ஏதோ ஒரு இடத்தில் இருக்கலாம் அப்படின்ட்டு, ஸ்திரமாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஸ்ரீ குரு பகவான் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு இடத்தில் இருக்கலாம் என்றார். சீடர்கள், சுவாமி உங்கள் சொல்படியே செய்கிறோம், நாங்கள் எந்தெந்த தீர்த்தங்களுக்கு செல்ல வேண்டுமோ கூறுங்கள் என்று வேண்டினார். ஸ்ரீகுரு, பிள்ளைகளே, தீர்த்தங்களில் உத்தமமான காசிக்கு சென்று கங்கையின் நீராடி கங்கா தடி யாத்திரை செய்யுங்கள். கங்கா தடி யாத்திரை அப்படின்னா என்னன்னா, கங்கா நதி பிரதட்சிணம். கங்கா நதி ஸ்டார்ட் ஆன பிளேஸ்ல இருந்து அது சுத்தி வந்து மறுபடியும் அங்கே வர்றது வந்து கங்கா தடி யாத்திரை அப்படின்வாங்க. இது 2 விதமாக இருக்கும். ஒண்ணு, நதிக்கரையிலேயே எது வந்தாலும், நடுவுல எந்த தடுமாற்றம் வந்தாலும் அதை தாண்டி போக வேண்டிய தவிர அது ரொம்ப தூரமா போகக்கூடாது. அந்த நதிக்கரையிலேயே இந்த யாத்திரை செய்யணும். அது ஒரு நியமம். இன்னொரு நியமம் என்னன்னா, நம்ம கண் பார்வையில அந்த கங்கா நதி இருக்கணும். அப்படின்னா தூரத்துல இருந்து கூட நம்ம கங்கா நதி பார்த்துட்டே அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் நம்ம கங்கா நதி பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த நதி பிரதட்சணம் செய்யலாம். இது 2வது விதம். முதல் விதம் வந்து நதிக்கரையில் கங்கா தட யாத்திரை செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இது 2வது கொஞ்சம், அது கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் ஈஸியாவே சொல்லலாம். அப்படி கங்கா தட யாத்திரை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். பிறகு யமுனை, சரஸ்வதி நதிகளுக்கு கூட இப்படியே செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதனால் பித்ரு தேவதைகளுக்கு மகிழ்ச்சியும் உங்களுக்கு பிரம்மலோக பிராப்தியும் கிடைக்கும். பிறகு வருணா, குஷாவர்த்தா, சரத்ரு, விபாசா, சராவதி, விதுஷ்டா, அசிக்னி, மருத்ருதா, மதுமதி, பயஸ்வினி, கிருதவதி, ரேவா, சந்திரபாகா, ரேவதி, சரயு, கோமதி, வைதிகி, கௌசிகி, நித்யஜலா, மந்தாகினி, சஹஸ்ரபக்தா, பூர்ணா, புண்ணியா, அருணா, பகுதா, வைரோஷனி, புஷ்கரா, பல்கு, அலகநந்தா ஆயாகி நதிகளிலும் நதி சங்கமங்களிலும் நீராடி தட யாத்திரங்கள் செய்யுங்கள். இத்தனை நதி வந்து நீங்க தட யாத்திரங்கள் செய்யுங்கள் அப்படின்ட்டு ஸ்ரீ குரு பகவான் கூறினார். அப்படியே ஸ்ரீசைலம், அனந்தம், ராமேஸ்வரம்,
சேதுபந்தம், ஸ்ரீரங்கம், பத்மநாபம், நைமிசாரண்யம், புருஷோத்தம், மகாலயம், ஏத்தாரம், கோட்டிருத்ரம், மாத்ருகேஷம், குப்ஜ தீர்த்தம், கோகாமுகி, பிரசாத தீர்த்தம், விஜய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கோகர்ணம், சங்கு தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களில் நீராடுங்கள். நம்ம எங்கேயாவது தீர்த்த யாத்திரைகளுக்கு போனா அங்க இருக்கிற தீர்த்தங்களில் நம்ம நீராடுறது ரொம்பவே முக்கியமானது அப்படின்ட்டு ஸ்ரீ குரு கூறினார். பிறகு அயோத்தியா, மதுரை, மாயா, காஞ்சி, துவாரகா, சால கிராமம், சபல கிராமத்தையும் தரிசனம் செய்யுங்கள். சவ்ய மார்க்கத்தில் 3 முறை கோதாவரி நதியை வலம் வந்தால் பாவங்கள் எல்லாம் நசிந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் சவ்ய மார்க்கத்தில் அப்படின்னா அந்த நதி கரையிலேயே பிரதட்சணை செய்யற விதத்தை வந்து சவ்ய மார்க்கத்தில் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி நீங்க கோதாவரி நதிவலம்னா நதி பிரதட்சணை. இப்போ நம்ம திருவண்ணாமலை கிரிவலம், அதே போல பல கிரிவலம் எல்லாம் செய்வோம் இல்லையா, அதே போல கோதாவரி நதியை நதிவலம் செஞ்சால் பாவங்கள் எல்லாம் நசிந்து மோட்சம் கிடைக்கும் அப்படி என்றார். பிறகு பீமேஸ்வரம், பஞ்சரம், குஷஸ்தர்பணா, பூரணா, கிருஷ்ணவேணி, துங்கபத்ரா, பஞ்சா, பீமா நதிகளில் தட யாத்திரை செய்யுங்கள். ஹரிஹரம், பாண்டுரங்கம், மாதுலிங்கம் செல்லுங்கள். கந்தர்வபுரம் அதாவது கான்காபுரம் உத்தமமான புண்ணியஸ்தலம். அங்கை நிறைய தீர்த்தங்கள் இருக்கின்றன. அங்கு பீமா அமரஜா நதி சங்கமம் இருக்கின்றது. அங்க இருக்கின்ற அரச மரம் மிக மிக சக்தி வாய்ந்த மரம். அது கல்பவருஷம் என்றே கூறலாம். அரச மரத்துக்கு எதிர்ப்புறமாக நரசிம்ஹ தீர்த்தம், அதற்கு கிழக்கில் பாபநாச தீர்த்தம், பக்கத்தில் வரிசையாக வாரணாசி, ருத்ரபாத, சக்ரா, கோட்டி, மன்மத தீர்த்தங்கள் உள்ளன. அங்கேயே கல்லேஸ்வரன் என்ற சிவபெருமாள் கோவில் இருக்கின்றது. அங்கே தைலாபிஷேகம் அதாவது நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் சனி பகவானின் அருள் கிடைக்கும். அங்கே சென்று பிரார்த்தனை செய்தால் சகல நலங்களும் கிடைக்கும். துங்கபத்ரா நதிகளில் சங்கமம், மகாபல சங்கமம், நிவிருத்தி சங்கமங்களை தரிசனம் செய்யுங்கள். குரு சிம்ஹ ராசிக்கு வரும்போது கோதாவரிக்கும், கன்னியா ராசிக்கு வரும்போது கிருஷ்ணா நதிக்கும், துலா ராசிக்கு வரும்போது துங்கபத்ராவுக்கு, கடக ராசிக்கு வரும்போது மகாபல நதிக்கு புஷ்கரங்கள் வருகின்றன. நமக்கு தெரியும், ஒரு எவ்ரி 12 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி இந்த புஷ்கரங்கள் வரும். அதாவது கங்கா நதி அந்த நேரங்களில் அந்தந்த நதிகளில் வந்திருக்கும். இது புஷ்கரங்கள் டைம்ல வந்து கங்கா நதி அந்தந்த புஷ்கர கஷேத்திரங்களில் வந்து சேரும் அப்படி என்றார். அது எப்படி? கங்கா நதி எங்கேயோ அந்த நார்த்ல ஹிமாலயாஸ் கிட்ட அது ரொம்ப அந்த சைட்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த துங்கபத்ராவுக்கும் மகாபல நதிக்கும், கிருஷ்ணா நதிக்கும், கோதாவரி நதிக்கும் இந்த கங்கா நதி வந்து எப்படி வந்து சேரும் அந்த நேரத்தில் அப்படின்னா, நமக்கு சின்ன ஒரு கொஞ்சமான ஜியாகிரபி தெரிஞ்சாலே போதும். நமக்கு ஒரு இந்த எர்த்ன்றது ஒரு 23.5 டிகிரிஸ் டில்ட் ஆயிட்டு ஒரு சைடுக்கு பெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது ரொட்டேஷன், ரெவல்யூஷன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு நமக்கு கொஞ்சமா நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு விதமான டைரக்ஷன் வரும்போது நமக்கு எப்பவுமே அது அந்த உள்ள இருக்கிற அந்த ஜல பிரவாகம் வந்து அந்தந்த டைரக்ஷனுக்குள்ள அது வந்து சேரும்.
எப்படின்னா இப்போ நம்ம வந்து கிணறு தோண்டும். கிணறு வேணும்னா நம்ம எங்கேயாவது நம்ம வீட்டுக்குள்ள கிணறு எங்கேயாவது வீட்டு பக்கத்துல எங்கேயாவது கிணறு தோன்றும் போது நமக்கு மேல என்ன இருக்கும்? நார்மலா சாயில் இது நார்மலா எல்லாமே நார்மலா இருக்கும். அங்க வந்து நீர் இருக்காது, நமக்கு கண்ணுக்கு தெரியாது மேல. ஆனா தோண்டிட்டு உள்ள போகும்போது ஒரு சில மீட்டர்ஸ் போகும்போது அங்க வந்து நமக்கு தண்ணி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீர் நீர் வாட்டர் வந்து உள்ள அந்த லேயர்ஸுக்குள்ள அது வாட்டர் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? அதே போல இந்த கங்கா நதியும் புஷ்கர டைம் வரும்போது அங்கிருந்து இந்த சைடு அந்தந்த கஷேத்திரங்களில் வந்து சேரும் அப்படின்றது சயின்டிபிக்கலி இட் இஸ் ட்ரூ. அதே அந்த விஷயம்தான் ஸ்ரீகுரு சொல்றாருங்க. ஆகையால் அந்தந்த வருடங்களில் அந்தந்த நதிகளில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும். நதிகள் சமுத்திரத்தில் சேருகின்ற இடங்களில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும். சேஷாத்ரி, அதாவது திருப்பதி, ஸ்ரீரங்கம், கும்பகோணம், கன்னியாகுமரி, மத்ய தீர்த்தம், பக்ஷி தீர்த்தம் முதலியவை மிகவும் முக்கியமானவை. பரமேஸ்வரன் இருக்கும் தனுஷ்கோடி, ஸ்ரீரங்கநாதர் சந்நிதியில் உள்ள காவேரி, புருஷோத்தமத்தில் உள்ள சந்திரகுண்டலமும் கோட்டி தீர்த்தமும் முக்கியமானவை. மகாலட்சுமி வசிக்கும் கொல்ஹாப்பூர், கிருஷ்ணா தீர்த்தத்தில் உள்ள வில்லவட்டியை புவனேஸ்வரி மாதா இடத்திலும் தபம் செய்தால் ஈஸ்வர பிராப்தி அடையலாம். இதெல்லாம் யாரு சொல்றாங்கன்னா ஸ்ரீகுரு பகவான் சொல்றாரு. இதெல்லாமே வருணா சங்கமத்தில் நீராடி மார்க்கண்டேயர் என்று சங்கமேஸ்வரை பூஜிக்க வேண்டும். அமரபுரத்தில் உள்ள கிருஷ்ணவேணி மற்றும் பஞ்சநதி சங்கமத்தில் 3 நாட்கள் குளித்து உபவாசம் இருந்தால் சகல கோரிக்கைகளும் தீர்ந்து பரமார்த்தம் கிடைக்கும். யுகாலயம், சூர்பாலயம், கபிலாசிரமம், கேதாரம் ஆகிய புண்ணிய தலங்களுக்கு செல்லுங்கள். ஸ்ரீ தத்தாத்திரேயரின் கஷேத்திரமான பிடாபுரத்துக்கு செல்லுங்கள். இந்த பிடாபுரம் தத்தாத்திரேயரோட முதல் அவதாரமான ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் பிறந்து பிளேஸ். அதனால இது ரொம்ப முக்கியமானது. பிறகு மணிகிரி, ரிஷபாத்ரி, கல்யாண நகரம், அகோபிலம் செல்லுங்கள். கடகராசியில் சூரியன் வரும் நாட்களில் நதிகளுக்கு ரஜஸ்வலா தோஷம் இருக்கும். அந்த நாட்களில் நதிகளில் நீராடக்கூடாது. இந்த சூரியன் கடகராசியில் வர டைம்ல என்னன்னா நமக்கு மழை காலம், அதுதான் மழை, ரெய்னி சீசன் அப்படின்வாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும்? அது நார்மலா நமக்கு தெரியும். பலத்த மழை வந்தாலே அங்க நீரெல்லாம் வந்து ரெட்டிஷா இல்ல அந்த உள்ள இருக்கிற மண்ணெல்லாம் மேல வந்து அந்த கலரே மாறிட்டு இந்த அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நீராடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த நியமம் வந்து நதிக்கரையில் வசிப்பவருக்கு பொருந்தாது என்று ஸ்ரீகுரு கூறினார். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த காலத்துல நதிக்கரையில இருக்கிறவங்களுக்கு அதுதான் ஆதாரம். குடிக்கிற தண்ணி ஆகட்டும் இல்ல யூஸ் பண்ற தண்ணி ஆகட்டும் எதுக்காகட்டும் அது மட்டும்தான் நமக்கு ஆதாரமானதுனால அவங்களுக்கு வந்து இந்த நியமம் இருக்காது. மற்றவங்க எல்லாம் இந்த டைம்ல மட்டும், இந்த ரஜஸ்வலா தோஷம் இருக்கிற டைம்ல மட்டும் தான் நம்ம அங்க நீராடக்கூடாது. வேற எந்த டைம் ஆவது நம்ம அங்க ஸ்நானம் செய்தா அது ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் மட்டும் அப்போது சீடர்களை பகவானை வணங்கி அவர்கள் ஆசிகள் பெற்று தீர்த்த யாத்திரங்களுக்கு சென்றார்கள். எல்லாரும் அவங்க சொன்னபடியே
தீர்த்த யாத்திரங்களுக்கு கிளம்பிட்டாங்க. நான் மட்டும் அவருக்கு சேவை செய்யறதுக்காக அவருடைய இருந்து விட்டேன் என்றாரு சித்தமுனி. சித்தமுனிவர் மட்டும் மற்ற எல்லா சீடர்களும் தீர்த்த யாத்திரங்களுக்கு போன பிறகு இவர் மட்டும் ஸ்ரீகுரு பகவான் கிட்டயே இருந்து அவங்களோட சேவை அவங்களோட சேவை செஞ்சுக்கினாரு. இவர் இந்த மாதிரி சித்தமுனி நாமதாரகனுக்கு இந்த விதமான இந்த ஸ்ரீகுரு பத்தி எல்லா விவரங்கள் சொல்லியிருக்கின்றார். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्तम.